கட்சியினுடைய நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸுக்கு இடையே அந்த மோதல் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில இருவர் தரப்பிலும் பொதுக்குழுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில தான் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள அந்த பொதுக்குழுக்கு தடை விதிக்க வேண்டும் என ராமதாஸால் நியமிக்கப்பட்ட மாநில பொதுச் செயலாளர் முரளி சங்கர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் கடந்த 2022ஆம் ஆண்டு மே மாதம் கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணியுடைய பதவிக்காலம் கடந்த மே மாதம் 28ஆம் தேதியோடு நிறைவடைந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைவராக ராமதாஸ் தேர்வு செய்யப்பட்டு கடந்த மே மாதம் 30ஆம் தேதியிலிருந்து அவர் தலைவராக செயல்பட்டு வருவதாகவும் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. மாநில தலைவரின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதனால் அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு மற்றும் கட்சி நிர்வாக பொறுப்பு உள்ளிட்டவை கட்சி நிறுவனருக்கு உள்ளது எனவும் கடந்த ஜூலை 7ஆம் தேதி நடைபெற்ற மாநில செயற்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய பொதுக்குழு மற்றும் அவசர பொதுக்குழு செயற்குழு கூட்ட கட்சியினுடைய நிறுவனருக்கு அதிகாரமாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட அன்புமணி கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் குழப்பம் விளைவிக்கும் வகையிலும் செயல்பட்டதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தன்னைத்தானே தலைவர் என சொல்லிக் கொண்டு அன்புமணி செயல்படுவதாகவும் மனுவில் விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி தலைவரும் நிறுவனருமான ராமதாசனுடைய அனுமதி இல்லாமல் அன்புமணி 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு எதிராக டிஜிபியிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்நிலையில கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் நடைபெறும் என்று கட்சியினர் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில உள்நோக்கத்தோடு அன்புமணி அறிவித்துள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்துள்ள பொதுக்குழுக்கு தடை வைக்க வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது.